ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போல மேற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. எல்லாம் எல்லாரும் மிக வடிவுடை நாடு நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்த பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனதுமை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜையா அவருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சுபாரித்து நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அந்த நேற்று பார்த்த கிளாஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்துடும். தசாபுத்திக்கும் கோச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அதுக்கு முடிஞ்சது. சந்திராஷ்டமம் என்ன செய்யும் அப்படிங்கிறது அது வந்துடும். அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மகாலய பட்சத்தில் இருக்கிறோம். அப்போ அதனால மகாலய பட்சத்தில் நம்ம ஏன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்? திதினா என்ன நினைக்கிறாங்க? இது தேவையா? இறந்து போனவங்களுக்கு இது அவங்களே இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு. அது சரியா அப்படின்னா சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படின்னா, அதாவது வள்ளுவர் அந்த குறள்ல சொல்றார், இல்லறவியல்ங்கிற குறள். இல்லறவியல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஒப்பல் தலை. அதாவது இல்லறத்தானுக்கு 11 கடமைகள் இருக்கிறதா சொல்றார். இந்த 11 கடமைகள்ல இதுவும் ஒரு கடமை, இதுவும் ஒரு கடமை அப்படிங்கிறார். இந்த 11 கடமையில தென்புலத்தார் தெய்வம். தென்புலத்தார்னா என்ன கேட்டீங்கன்னா, தென்புல தெய்வம் அப்படின்னு இருக்கு. தென்புல தெய்வம்னா பிதுர் தெய்வங்கள். இந்த நம்ம இறந்த உடனே என்ன ஆகுது? நான் முதல்ல உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்முடைய உடம்பாகிய இந்த ஸ்தூல சரீரம்தான் இறக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். மீதி இருக்கக்கூடிய 4 சரீரங்கள் அப்படியே இருக்கு. இந்த சூக்கும தேகத்துல இந்த 4 சரீரம், இப்ப நான் கோடிட்டு காட்டுற மாதிரிங்க, இந்த 4 சரீரங்கள் அழிவது இல்லை. இதுல பிராண உடல் மட்டும் கொஞ்ச நாள் பூமியில இருந்துட்டு அதை மறைஞ்சிருது. பிராண உடல் காற்றுடம்புன்னு பேர். இப்ப நம்ம இறந்த உடம்ப பஞ்சபூதங்கள் ஒண்ணுக்கு தான் கொடுக்குறோம். அந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்புல சுடும் போது நெருப்புல சுட்டு அந்த சாம்பலை கொண்டு தண்ணியில கரைச்சு அது பஞ்சபூதங்களுக்கு அப்படியே ஆகாய தத்துவம் பஞ்சபூதங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். ஆச்சுங்களா? இந்த பஞ்சபூதத்துல தான் இந்த உடம்பு தோன்றியது. இந்த உடம்பு மறையும் போது மீண்டும் பஞ்சபூதங்களுக்கே நம்ம கொடுத்துட்றோம். அப்போ இந்த பிராண உடல் அப்படிங்கிறது, காற்றுடம்பு அப்படிங்கிறது, அது பஞ்சபூதத்தோட காற்றுடம்னா கலந்து அப்படியே மறைஞ்சிடும். மீதி இருக்கக்கூடிய 3 உடல் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய இந்த 3 உடம்பு இருக்கு. எந்த 3 உடம்பு அப்படின்னா, இந்த ஆத்ம தேகம், அதுக்கடுத்தது விஞ்ஞான தேகம், அதுக்கடுத்தது மனோதேகம். இந்த 3 தேகங்களோட தான் நம்ம பித்ருலோகத்துக்கு போறோம். இந்த 3 தேகங்களோடு போறவங்களுக்கு ஒரு கருவி வேணும், இந்த உடல் உறுப்புகள் வேலை செய்யறதுக்கு. அதுதான் நம்முடைய இறந்த உடனே 16 நாட்களுக்கு இந்த 16 பிண்டங்கள் செஞ்சு 16 நாளும் இந்த ஈமக்கடன் செய்யறத தீட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஈமக்கடன் செய்யறது ஒவ்வொரு குல வழக்குப்படி செய்வோம். இந்த 16ஆவது நாள் 16 நாளைக்கு அந்த ஆத்மா நம்ம பூமியில தான் இருக்கும். நம்ம பூமியில் இருக்கும். 4 நாள் உங்களுடைய வீட்டில் இருக்கும். 4 நாள் உங்களுடைய ஊர்ல வரக்கூடிய தண்ணீர்ல இருக்கும். 4 நாள் உங்க வீட்டுக்கு நேர் ஆகாயத்தில் இருக்கும். 4 நாள் உங்க கோயில், உங்க ஊர் கோயிலுடைய ஸ்தல விருட்சத்தில் இருக்கும். இந்த 16 நாளும் அங்கதான் அந்த ஆத்மா இருக்கும். ஆச்சுங்களா? 16 நாளைக்கு பிறகு இந்த ஆத்மா படிப்படியா மேலோகத்துக்கு போகும். அப்போ ஒரு வருடம் ஆக போய் சேர்றது. அதனாலதான் இந்த பிராமணர்கள்லாம் இன்னும் 1 வருடத்துக்கு அந்த திதி தர்ப்பணங்கள்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. 1 வருடத்துக்கு அந்த ஒவ்வொரு மாசமும் பிண்டம் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் அது செய்யறது இல்லை. ஆச்சுங்களா? நம்ம வருட சிதார்த்தமாவது கரெக்டா செய்யணும். 1 வருடம் கழிச்சு வருட சிதார்த்தமாவது கரெக்டா செய்யணும். இப்போ இது மூட நம்பிக்கை, இது நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா வள்ளுவருடைய குறள் எந்த இடத்துலையும் பொய் போகாது. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று பிதிர் தேவர்கள். அதாவது இந்த பித்ருக்கள் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போய் அது பிதிர்லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்துல இந்த ஆன்மாக்கள்லாம் போய் கொஞ்ச நாள் அது செய்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்ப இருந்துட்டு மீண்டும் பிறப்பெடுக்க போயிருது. அப்பதான் இந்த லோகம் பிறந்துட்டார்ல, அப்ப எதுக்கு அவருக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு இருக்கு. அவர் போய் இன்னொரு பக்கம் பிறந்துட்டாரு, பிறந்தவருக்கு எதுக்கு செய்யணும்?
எங்க தாத்தா போய் இன்னொருக்க பிறந்துட்டாரு, அவருக்கு போய் நான் ஏன் செய்யணும் அப்படின்னா, பிறந்துட்டாலும் நாம இதை செய்யும் பொழுது இதை யார் வாங்கி கொண்டே கொடுப்பானா, பிதுர் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கு. இந்த பிதுர் தெய்வம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த திதி தர்ப்பணங்களை வாங்கி இந்த மகாலயபட்சத்துல 15 நாளும் பிதுர் தெய்வங்கள் நம்ம வீட்டுல இருக்கும். இந்த பிதுர் தெய்வங்கள் வாங்கி கொண்டு போய் அவர் எந்த பிறவியில இருக்காரோ, இப்ப எந்த பிறவியில எங்க பிறந்திருக்காரோ அந்த ஆத்மாவுக்கு கொண்டு போய் ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அந்த புண்ணியமாகப்பட்டது உங்களுடைய பரம்பரையை வாழ்த்தும். இது நான் சொல்லல, இத வள்ளுவர் சொல்றார். பரிமேல் நகர் குறை எழுதியிருக்கார் ஆச்சுங்களா. அதே மாதிரி கருட புராணத்துல சொல்லப்படுது. கருட புராணத்துல சொல்லப்படுது ஆச்சுங்களா. என்னென்ன கொடுக்கணும், பசு தானம் கொடுக்கணும், தங்கம், என்ன சொல்றது, எள், கருடாக்கேள், எள், இரும்பு, தங்கம், துணி, உப்பு, தானியங்கள், பூமி, பசு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தானமாக கொடுத்து, அதே மாதிரி இந்த பிதர்களுக்கு பிதிர் சாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த திதி தர்ப்பணங்களை முறையா கொடுக்கணும். 3 படைகள் போட்டு அதுக்குரிய காய்கறிகள், அதுக்குரிய பொருட்களை வாங்கி அந்த பிராமணனை கொண்டு முறையாக சிவம், விஷ்ணு, பித்திருக்கள் மூவருக்கும் உரிய மந்திரங்களை சொல்லி அதை முறையாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் முறையா செய்யறது. இது கருட புராணம் சொல்லுது. அப்ப கருட புராணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொய் போகுமா? வள்ளுவர் பொய் சொல்லியிருப்பாரா? திருவள்ளுவர் பொய் சொல்லியிருப்பாரா? அப்படிங்கிறது நமக்குள்ள வேணும் ஆச்சுங்களா. இப்ப வள்ளுவரும் பொய் சொல்லியிருக்க மாட்டாரு, கருட புராணமும் பொய் சொல்லியிருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம கரெக்டா செய்யணும், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆச்சுங்களா. எந்த இடத்துலையும் நாம அதை செய்யாம, பெரியவங்களை செய்யாம விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை நம்முடைய வர்க்கத்துக்கு அது கொடுக்குது அப்படின்னா, அதாவது அது தெளிவா சொல்றதுங்க. இப்போ இதை நாம செய்யல, இதை நாம செய்யாத போகும்போது என்னாங்கன்னா, அந்த பிதுர் தெய்வங்கள் போயிட்டு இவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, உங்களுக்கு உங்க வீட்டுல எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற இதை சொல்லிடுவாங்க. அந்த பிதர்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அந்த பிதிர் தெய்வங்களே சாபத்தை விட்டுன்னு சொல்றான். இப்போ நம்முடைய உடம்பாகப்பட்டது இறந்த உடனே எப்படி இருக்குன்னு சொன்னேன்? சூக்கும தேகமாக, காற்று தேகமாக இருக்கு. இந்த காற்று தேகத்துக்கு யார் பொறுப்பு? ராகு, கேது, இந்த 2 தான் பொறுப்பு. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கர்மாவை தாங்கி செல்றது ராகு, கேது. ஏன்னா எப்படி ஸ்தூல உடம்பு ஒருத்தருக்கு இல்லையோ, அந்த ஸ்தூல உடம்பு இல்லாத ஒரு உயிரை, அந்த ஸ்தூல தேகம் இல்லாத ஒரு உயிரை, ஏன்னா ஸ்தூல தேகங்கிறது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரத்தம் சதைகளால் ஆன உடம்பு இல்லாத ஒரு தேகத்தை இந்த தாராகிரகங்கள் சொல்லக்கூடிய பஞ்சபூத கிரகங்கள் எது செய்ய முடியாது. அப்போ ஒளிகிரகங்களான சூரிய சந்திரன் ஒன்று மனோதேகம், ஒன்று ஆத்ம தேகமா போயிருக்கு, பொறுப்பேற்கிறாங்க. அவங்களுக்கு அது வேலை இல்லை. அப்ப யார் அதுக்கு பொறுப்பேற்கணும்? ராகு, கேது தான் பொறுப்பேற்று நம்முடைய கர்மாவை, தவறுங்க, இந்த தலைக்கு மேல ஒரு சக்கரம் போட்டிருக்கோம் அல்லவா, இந்த கர்மாவை இது கூடவே, அதனாலதான் அவனுடைய நிழல் அவரோட அப்படின்னு சொல்றது. அந்த ராகு கேது அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ராகு கேதுனுடைய தன்மையே மனோன்மணி சதாசிவன் தான். அம்பிகையினுடைய, சுவாமியினுடைய ஒரு பிம்பம் தான் ராகு கேது, புரிஞ்சுக்கணும். ராகு கேது சூரிய சந்திரனுடைய ஒளி சிதறல். இதை நம்ம விஞ்ஞானத்தில் ஒத்துக்கிறோம் அல்லவா. அப்ப சூரிய சந்திரன் யாரு? சூரியனுக்கு அதிதேவதை யாரு? சிவம். சக்திக்கு அதிதேவதை யாரு? அம்பாள். இந்த சூரிய சந்திரனுடைய ஒரு பிம்பம் தான். அதான் நம்முடைய முக்கியமான வகுப்பு. உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு வாங்க, வகுப்பு உள்ளுக்கு வாங்க. அப்போ இந்த சூரிய சந்திரன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அதனுடைய ஒளி சிதறல் பிம்பம் தான், அந்த அந்த சூரிய சந்திரனுடைய ஒளி சிதறல் பிம்பம் தான் ராகு கேது என்று சொல்கின்றோம். அப்போ சிவம் சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த மனோன்மணியும் சதாசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய ஒரு தோற்றமும் சதாசிவத்தினுடைய ஒரு தோற்றமும் தான் ராகு கேது. அந்த ராகு கேது சிவம் சக்தியினுடைய தோற்றம், சிவத்தினுடைய தோற்றம் கேது, சக்தியினுடைய தோற்றம் ராகு ஆச்சுங்களா. இது சூக்குமமான ஒரு அமைப்பு. இப்போ நீங்க இதுதான் நம்முடைய சிவம் சக்தி கலைன்னு சொல்லக்கூடிய, இதுதான் நம்முடைய கர்மாவை அப்படியே தேக்கி கொண்டு போகுது. இதெல்லாம் சூக்குமா நடைபெறுது. இது எப்படி நடைபெறுதுன்னு கேட்கக்கூடாது. நான் அதுக்கு அந்த படம் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இந்த பாம்பு போட்டிருக்கேன், இதை ஒட்டி ஒரு ஒளிச்சிதறல் இருக்கும், இதை ஒட்டி ஒரு ஒளிச்சிதறல் ஒளி கோடு போட்டிருப்பேன் ஆச்சுங்களா.
ஒளிச்சிதறலும் ஒளிக்கோடும் போட்டிருப்பேன். இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த இந்த சூக்கும கோடு தான் ராகு கேது. ஆச்சுங்களா? அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது கூடவே நம்ம அதுதான் நம்ம கர்மாவை டிராவல் பண்ணுது. அதுதான் நம்முடைய மீண்டும் பிறப்பெடுக்க வரல அதான் பொறுப்பு. அதுதான் மீண்டும் பிறப்புல கூட நம்மளை சேர்க்குது. அதனால நம்முடைய உயிரணு என்ன வடிவம்? நம்முடைய உயிரணுக்கள் எப்படி இருக்கு சார்? உயிரணுக்கள் எப்படி பாம்பு மாதிரி தான் இருக்கு. ஆமா பாவம். ஆஹ் அப்ப உயிரணுக்களுடைய வடிவம் பாம்பின் மாதிரி இருக்கு. அப்போ நம்முடைய ராகு கேது மூலம் தான் நம்ம மீண்டும் பூமிக்கு வர்றோம். இப்போ யாரு இப்போ இந்த ராகு கேது தான் அதுக்கு முழு பொறுப்பு இருக்குது. ராகு கேது தான் முழு பொறுப்பு ஏற்கின்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது சூட்சமா ராகு கேது, சிவம் சக்தி தான் அதுக்கு முழு பொறுப்பு. சிவமும் சக்தியும் தான் அதுக்கு முழு பொறுப்பு இந்த உயிருக்கு பாதுகாப்பாக. அதனாலதான் சிவருமானை பேய்களுடன் வாழும் பித்தன் என்று சொல்கின்றோம். ஆச்சுங்களா? பேய்களை கட்டி காக்கும், சுடுகாட்டை கட்டி காக்கும் சுடலைநாதன் சொல்றோம் சாமியை. அப்பங்களா ஆச்சுங்களா? அப்போ இதுதான் முழு பொறுப்பேற்குது. நீங்க செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் அனைத்தும் இந்த சிவம் சக்திக்கு போய் சேர்ந்துதான் சேரும். நீங்க எது நீங்க செய்யலையோ அது சாபமாக மாறும். இவ்வளவு சொத்துல முன்னோருடைய சொத்துல வாழ்றோம். நாம அவங்களுக்கு வருஷத்துல ஒரு இன்னைக்கு நல்ல முறையா ஒரு திதி கொடுத்தோம் அப்படின்னா 5000 ரூபாய் ஆகும். ஒரு திலகோமம் அப்படின்னா ஒரு 40 டு 50 ரூபாய் ஆகும். நான் திலகோமம் எல்லாரும் செய்ய தேவையில்லை. ரொம்ப இந்த சூரியன் சந்திரன் பாதிப்பு அடைந்திருந்தால் அவங்க செய்யணும். அது எப்படி நான் சொல்றேன். ஆச்சுங்களா? அப்போ இந்த திதி தர்ப்பணங்களை முறைப்படி நாம் செஞ்சு கொள்ளணும். பெரியவங்களுக்கு செய்யணும். அந்த சொத்துல வாழ்றோம். அந்த பெரியவங்களுக்கு பசிக்கும். ஏன் பசிக்கும் அப்படின்னு கேட்டா பாருங்க. இப்போ இந்த 16 நாள் நீங்க 16 நாள் செய்யக்கூடிய நீங்க கர்ம காரியம் அப்படின்னு செஞ்ச உடனே இந்த சூக்குவமாக இருக்கக்கூடிய தேகத்துக்கு பசி ஆரம்பிக்கும். இது இந்த சூக்குவமா இருக்கக்கூடிய தேகத்துக்கு பசி ஆரம்பிக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம பிதிர்லோகத்துக்கு போகும்போது அந்த நதி ஒண்ணு சொன்னோம். அது என்ன நதி? வைதரணி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியை கடந்துதான் அந்த உயிர் போகணும். இந்த வைதரணி நதி கடக்கிறதுக்கு தான் பிராமணருக்கு தானம் தரும்போது பசுமாடு தருவாங்க, இல்ல வெள்ளியிலான பசு தருவாங்க. இப்போ பிரதமைகள்னு சொல்லுவோம். அந்த பிரதமைகள் வெள்ளியிலையோ இதுலயோ செஞ்சு நம்ம தானமா கொடுப்போம். அது ஏன் கொடுக்கறது அப்படின்னா அந்த வைதரணி நதியை கடந்து செல்வதற்கு. அந்த ஆன்மா வைதரணி நதியை கடந்து செல்லணும். அப்ப பசியோடு கட்டி இழுத்துட்டு போனாங்கன்னா அது அது ரொம்ப கஷ்டப்படும். அப்போ அந்த நம்ம வீட்டை பார்த்தபடிதான் போகும். நம்ம வீட்டை பார்த்தபடி இரு கைகளையும் தலையில் வைத்து கதறிக்கொண்டு போகும் அப்படிங்கிறான். அப்போ அதனாலதான் இந்த ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்? அது வந்து நம்ம வீட்டை பார்த்தபடி அந்த கதறிட்டு போகுமா அப்படி சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப பிடிச்சி சிவசிவா 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 ராம 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 எந்த ஒரு தெய்வத்தையோ ஆச்சா மற்ற மதங்களா இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய பெயரை உச்சரிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதம் நடக்குதா, ஐயோங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க. விட்டுட்டு நீங்க இந்துவா இருந்தா சுவாமி நாமத்தை சொல்லுங்க, முஸ்லீமா இருந்தா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க, இயேசுவா இருந்தா மாதாவுடைய பேரை சொல்லுங்க, இயேசுநாதருடைய பேரை சொல்லுங்க. ஒரு ஒரு இதை தொடர்ந்து உச்சரிச்சு சொன்னீங்கன்னா அந்த நாமத்தை தவிர வேறு நாமம் வராது. ஆச்சுங்களா? அதனாலதான் நம்ம அந்த ஐயோங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அது சொல்லும்போது அந்த பசியில தான் அந்த வார்த்தை வரும். ஒருத்தருக்கு வந்து எப்போ வரும்? துக்ககாரி நடக்கும்போது அந்த அந்த கெட்ட சொல் வரும். நாம இப்பவே நல்ல நாமத்தை சொல்லி சொல்லி உச்சரிச்சிட்டோம்னா அந்த நல்ல நாமங்கள் நமக்கு உதவி செய்யலாம். அப்படி உன் பையன் பேரம்பேத்தி திதி கொடுக்காட்டி கூட முருகா முருகா முருகான்னு சொல்றவங்களுக்கு அந்த நல்ல நாமங்கள் கை கொடுக்கும்னு சொல்றான். நம்ம இறந்து போகும்போது நல்ல நாமங்கள் கை கொடுக்கும்னு சொல்றான். நம்ம அதை எங்க சொல்றோம்? அதான் உச்சரிக்கிறதே இல்லையே. அது இயல்பா வரணும். இயல்பா வார்த்தையில உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை ரொம்ப பாசம் வச்சு பாருங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பிடிச்சவங்க பேர் தன்னால வாயில வரும். ஆச்சுங்களா? அது போலதான் சுவாமி நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த அன்பு காதல் அப்படிங்கிறது சுவாமியினுடைய திருநாமம் கட்டாயம் வரும், நம்முடைய வாயில வரும். ஆச்சுங்களா? அது போலதான் இப்போ இந்த காரண தேகம் சொல்லக்கூடிய இந்த தேகத்துக்கு பசி உண்டாகும். இந்த தேகத்துக்கு பசி உண்டாகும், தண்ணீர் தாகம் உண்டாகும். அதனாலதான் அந்த நமக்கு மாதிரியே பசிக்கும். இது தேவர்களுடைய கணக்குப்படி நம்முடைய ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள். அப்போ வருடம் ஒருக்கம் அவங்களுக்கு அந்த திதியில கொடுக்கணும். சார் வருடம் ஒருக்கா முதல் திதி கொடுத்துடலாம், அப்புறம் பித்திருக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணுமே. நம்முடைய பித்திருக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா மகாலய பட்சத்திலேயோ இல்ல ஆடி அமாவாசையிலையோ இல்ல தை அமாவாசையிலையோ கொடுக்கணும். அதுல எது விசேஷம் அப்படிங்கிறனா மகாலய பட்சம் விசேஷம், மகாலய பட்சம் விசேஷம் அப்படிங்கிறாங்க. ஆச்சுங்களா?
இது மகாலய பட்சத்துல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அந்த 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 உயிருக்கு ஒரு நல்நிலையை கொடுக்கும். ஆச்சுங்களா? அப்போ அந்த ஜீவனுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பை கொடுப்பது மகாலய பட்சத்தில் செய்யக்கூடிய பிண்ட தர்மம், திதி தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த திதியை கொடுப்பது என்பது அவங்களுக்கு சிறப்பான ஒரு இதை கொடுக்கும். அவங்க நம்ம இன்புறுவாங்க. அந்த பிதிர் தெய்வங்கள் நம்மை வாழ்த்தும். இப்ப இதை செய்யல என்ன ஆகும் அப்படின்ட்டா, இப்ப இது முறையா ஒருத்தர் செய்யல. இப்போ யாரு திலகோமம் பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த பிதிர் வர்க்கத்துல இல்ல மாதுர் வர்க்கத்துல ஏதோ ஒரு உயிர் தற்கொலைனாலேயோ விபத்துனாலேயோ திடீர்னு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா, அதாவது அந்த உயிர் பிரிய வேண்டிய தருணம் இல்லாம ஒரு எதிர்ச்சியாக ஒரு உயிர் பிரிந்து கொண்டாலோ நமக்கு தெரியாம நடந்திருக்கலாம். அது எப்படியோ நடந்திருக்கலாம். நம்முடைய வர்க்கத்தில் நடந்திருக்கலாம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் இந்த பூமியிலேயே உலாவிட்டு இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மாந்தியினுடைய தொடர்பு பெரும் பகுதி 4ஆம் வீட்டோடவோ, நம்முடைய ஜாதகத்துல 4ஆம் வீட்டோடவோ, அல்லது செவ்வாய், சூரியன், சந்திரனோடவோ பெரும் பகுதி மாந்தி தொடர்பு கொள்ளும். இல்ல செவ்வாய், சந்திரன், சூரியனோட வீட்டோட தொடர்பு கொள்ளும். ஆச்சுங்களா? இந்த மாந்தி தொடர்பு அப்படின்னு இருக்கும் பொழுது, அங்கே அந்த வீட்டுல ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. இப்போ நாம காட்டுற இந்த படம், இந்த ஆன்மாக்கள்லாம் இப்படிதான். இந்த தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்கள் இந்த ஒரு திடீர்னு விபத்துல போன ஆன்மாக்கள் இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு என்ன சொல்றது? பூமி இழுத்துட்டே இருக்கும். இந்த பூமியினுடைய அது அது வந்து அந்த நிறைவேறாத ஆசைகளோட போனனால, அந்த ஆன்மா பூமியில இருந்து பிதர்லோகம் போய் சேர முடியாது. அப்போ அது இங்க சுத்திட்டே இருக்கிறதுனால இந்த மாந்தி தோஷமாகப்பட்டது நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தடை செய்யும். ஒரு திடீர்னு வீட்டுல உடம்பு சரியில்லாத போறது, திடீர்னு முன்னேற்றத்தில் சரிவுகள், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாம போறது, ஒரு ஒரு மன கஷ்டம் வீட்டுல இருந்துட்டே இருக்கிறது, ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடையாகிறது, சுப காரியங்கள் தடையாகிறது, ஜாதகத்துல நல்ல நேரம் இருந்து கூட நம்ம ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாந்தியினுடைய குற்றமா சொல்லப்படுது. ஆச்சுங்களா? அப்போ இதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, முறையா திலஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமத்தை சிறப்பாக ஒரு மிகப்பெரிய கடற்கரையிலேயோ இல்ல ஆற்றின் கரையிலேயோ செய்வது வந்து மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அந்த ஆசை நிறைவேறாத ஆத்மாக்கள் ஒரு அது 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 நிறைவு பெற்று அது மீண்டும் பிதர்லோகம் போய் சேருது. அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அது செஞ்ச உடனே பெரிய ஒரு முன்னேற்றம் நடக்குது, கிடைக்குது. அது ஜாதகத்துல இந்த தோஷங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சுக்கலாம். சரி, நாம வந்து இது செய்யல, தர்ப்பணமே கொடுக்கல அப்படின்னா, முன்னையெல்லாம் தர்ப்பணம் கொடுத்தாங்களா சார்? கொடுக்கறது இல்லையா சார் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். சார், ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு குலத்துக்கும் குலகுரு இருந்தார்கள். ஒவ்வொரு குலத்திற்கும் குலகுரு என்பவர்கள் இருந்தார்கள். இந்த குலகுரு என்ன செய்வாங்கன்னா, வருஷம் அது கவுண்டரா இருந்தாலும் சரி, செட்டியாரா இருந்தாலும் சரி, முதலியாரா இருந்தாலும் சரி, நாய்க்கரா இருந்தாலும் சரி, எல்லா ஜாதிக்கும் குலகுரு என்பவர்கள் இருந்தாங்க. இந்த குலகுரு என்ன செய்வாங்கன்னா, வருஷம் இருக்கா நம்ம வீட்டுல வந்து அதுக்குரிய பொருளாதாரம், நம்ம இப்ப விவசாயம் தானே பண்ணணும் ஆதி காலத்துல, தானியங்களை பெற்று சென்று விடுவார்கள். அவங்க நமக்கு பதிலா இந்த திதி தர்ப்பணம் எல்லாம் நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா குலகுரு செய்யும்போது அது போய் சேரும். நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அவங்களே எல்லாமே செஞ்சிருவாங்க. நமக்கான காரியங்கள் அனைத்தும் அவங்க செஞ்சிருவாங்க. அதனாலதான் குலகுரு. இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டோம். அந்த குலகுருவை நம்ம மறந்து விட்டோம். குலகுருக்கு நம்ம எதுவும் செய்யறது இல்ல. அந்த குலகுருக்கு நம்ம எதுவுமே பண்றதும் இல்லை. இதெல்லாம் விட்டு போச்சு. அது விட்டு போனதுனாலதான் இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் பாருங்க, அந்த சூரியன், ராகு, கேது சொல்லக்கூடிய சக்தி மனோன்மணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சிவம் மனோன்மணியம் சொல்லக்கூடிய, மனோன்மணியம் சதாசிவம் சொல்லக்கூடிய அதனுடைய பிம்பங்களா இருக்கக்கூடிய ராகு, கேது, இந்த ராகு கேதுனுடைய தோஷமாகப்பட்டது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம திதி கொடுக்காம போறோமோ, யாரெல்லாம் முன்னோர்களுக்கு கண்டுக்காம போறோமோ, இந்த முன்னோர்கள் பித்ரு கடன் யார் செய்யலையோ அவங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய தொந்தரவு சூரியனோடவோ சந்திரனோடவோ நெருங்கிய டிகிரியில் இருக்கிறது. சூரிய சந்திர வீடுகள்ல ராகு கேது இருக்கிறது. ராகு கேதுனால பாதிப்பு. ஒரு ஜாதகத்துல ராகு கேதுனால முன்னேற்றம் இல்லை. ராகு கேதுனுடைய மிட்பாயிண்ட்ல முக்கியமான கிரகங்கள் சிக்கிக்கிறது. ராகு கேதுனுடைய சாரத்துல கிரகங்கள் சிக்கி வீண் போறது, வாழ்க்கை வீணடிக்கிறது, இதெல்லாம் பெரிய இழப்பு. அதே மாதிரி பிதிர் சொத்துக்களால் நம்ம அனுபவிச்சு சந்தோஷமா இருக்க முடியல. பிதிர் சொத்துக்கள், அதாவது நம்ம ஊரை விட்டு ஊர் போக வேண்டிய நிலைமை, தேச சஞ்சாரம் செய்ய வேண்டிய நிலைமை. ஏன் தேச சஞ்சாரம் செய்யறோம்? ஒரே நம்ம அந்த பிதிர் சொத்துக்களை நம்ம பிதர்களுக்கு நம்ம எதுவுமே செய்யாதனால அந்த பிதிர்லோகத்துல நம்ம இருக்க முடியல. அந்த பிதிர்லோகத்துல நம்ம சரியா இருக்க முடியல. அந்த பிதிர்கள் செய்யாதனால நமக்கு வந்து அந்த பிதிர் சொத்துக்கள் பயன்பட மாட்டேங்குது. இங்க பாருங்க, பெரியவங்க வந்து இப்படித்தான் கஷ்டப்படுவாங்க.
கருடபுராணத்துல போட்டிருக்க பாருங்க. இந்த மாதிரிதான் நம்ம செய்யாதனால அந்த நதியை தாண்ட முடியாம, அந்த உயிர் அந்த நதியை தாண்டி போக முடியாம ரொம்ப கஷ்டப்படும். அதுக்குள்ள மோசமான மிருகங்கள்லாம் இருக்குங்கிறான் ஆச்சுங்களா. அப்ப அந்த உயிர் ரொம்ப கஷ்டப்படும். அந்த உயிர் கஷ்டப்படும் போது அதுக்கு உண்டான ஒரு இதை நம்ம செய்யல அப்படின்னா அந்த உயிருக்கு தெம்பு பத்தாது. நாம சாப்பிடலன்னா என்ன வலுவு இருக்கும்? நாம சாப்பிடலன்னா இந்த சக்தி இருக்காது அல்லவா? அப்போ அவங்களுக்கு உண்டான நிலையெல்லாம் நம்ம செய்யணும், முறைப்படி செய்யணும். அந்த தர்ப்பணத்தை முறைப்படி செய்யணும். இதை இந்த மகாலய பட்சத்துல செய்யணும். மகாலய பட்சத்தில் செய்யும்போது ரொம்ப சிறப்பு. யாரு செய்யாம இருக்கிறோமோ தான் அவங்களுக்கு மாதுருவர்க்க தோஷம், பிதிர்வர்க்க தோஷம், செவ்வாயோட ராகு சேர்றது, அதாவது ரத்த சம்பந்தமான தோஷம், ரத்த சம்பந்தமான வர்க்கங்களுடைய தோஷம், செவ்வாய் சனி சேர்க்கை. செவ்வாய் சனி சேர்க்கையில் என்ன ஆகும்? பிதிர் சொத்துக்களை முறையா அணிவிக்க முடியாது. செவ்வாய் சனி சேர்க்கை வேணாலும் பாருங்க, டாக்குமெண்ட் பிரச்சனை கட்டாயம் வரும். பிதிர் சொத்துக்கள், அந்த ரத்த வகை சொத்துக்கள் வந்து பிரிக்காம இருந்தீங்கன்னா பங்காளிக்குள்ள சண்டை வரும். சண்டை வந்து சொத்துக்கள் வந்து என்ன சொல்றது, கரால் காங்காம இருப்பீங்க. இந்த சொத்து எம்படுது, அந்த சொத்து எம்படுது, இந்த சொத்து எம்படுது, கரால் காங்காம இருப்பீங்க. அந்த சொத்துக்களால் பிரச்சனை வந்து அதை நிம்மதியை அணிவிக்க முடியாது. அது நம்ம சொத்துக்கு இன்னொருத்தர் வாரிசா வந்துடுவாரு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா இந்த பித்திருக்களுக்கு செய்யாதனாலதான். ஒரு ஜாதகத்துல மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களும், ராகு கேதுடன் சேர்ந்த கிரகங்களும், ராகு கேதுனுடைய மிட்பாயின்ல சேர்ந்த கிரகங்களும் தான் அதிகம் கொடுக்கும். ராகு கேதுனுடைய பார்வையில் உள்ள கிரகங்கள்னா ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் ஜாதக பிரச்சனை. அஷ்டமாதிபதியை விட 6ஆம் அதிபதியை விட பிரச்சனை கொடுக்கறது இந்த ராகு கேது தான். அப்ப இந்த ராகு கேது ஏன் பிரச்சனை கொடுக்குதுன்னா, சூக்கும வடிவமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு நீங்க செய்யாதனாலதான் பெரும் தோஷத்தை. அது எதை பிடிக்குது? இந்த சூரிய சந்திரனை பிடிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய பிதுர்வர்க்க ஆன்மாவும் மாதுர்வர்க்க ஆன்மாவும் உன்னை சபித்ததனால் அந்த தோஷம் வந்திருக்குன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. பிதுர்வர்க்க ஆன்மாவும் மாதுர்வர்க்க ஆன்மாவும் சபித்ததனால் அந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த யார் அந்த அது செய்ய தகுதியானவன்னா, நம்ம நம்ம இன்னைக்கு பங்காளி வீட்டுல தீட்டு அப்படின்ட்டு நாமளும் தேடிட்டு கோயிலுக்கு போகாம இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. யாருடைய விந்துவிலிருந்து பிறந்தாயோ, யாருடைய சுரோணயத்திலிருந்து பிறந்தாயோ, யாருடைய சுக்கிலம் சுரோணயத்திலிருந்து பிறந்தாயோ, அந்த பிறந்த அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். அவங்களுக்கு தான் செய்யக்கூடிய உரிமை ஆச்சுங்களா. பெண் குழந்தை பிறந்துருச்சு, என்ன சார் செய்யறது அப்படின்னா, பெண் குழந்தையை கன்னியாதானம் செய்யும் பொழுது அந்த தோஷ நிவர்த்தின்னு சில நூல்கள் சொல்றான். அது வந்து அது செய்ய தேவையில்லைன்னு சொல்றான். ஆனாலும் பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த பெண் குழந்தை கூட இதை செய்யலாம் அப்படின்ட்டு சில நூல்கள்ல சொல்றான். அந்த பெண் குழந்தையும் முறையா ஒரு 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 இதுலயாவது அந்த தாய் தந்தையருக்குரிய அந்த தர்ப்பணத்தை முறையா கொடுக்கணும். அதை கொடுத்துடணும். கொடுக்கல அப்படின்னா அங்க ஒரு தோஷம் ஏற்படுது, ஒரு நிம்மதி இல்லாம போகுது, அங்க சந்திரன் பாதிக்கப்படுது. அதுவும் ஒரு அகால மரணங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்க முறையா திலகோமங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுதான் சிறப்பு ஆச்சுங்களா. இல்லைன்னா அந்த ஒரு தோஷத்தை அந்த ஜாதகம் பெறுது, அந்த ஜாதகம் முன்னேற்றத்தை அடைய முடியாம போயிருது. இது வள்ளுவ பெருந்தகையிலிருந்து எல்லாருமே சொன்னது ஒண்ணுதான். கருட புராணம் தெளிவா சொல்லுது. அப்போ பிதர்களுக்கு உண்டான தர்ப்பணங்களை முறையாக நாம் செய்ய வேண்டும். செய்யல பாருங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியாது, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல அகால மரணம் ஆயிருக்கலாம். அப்போ அதெல்லாம் நம்மளை பாதிக்கும், நம்முடைய வர்க்க சந்ததியை பாதிக்கும். பாருங்க, அந்த ஆன்மா மேல போக முடியாது, எவ்வளவு தடுமாறுது பாருங்க. அங்க மேல மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த எமக்கு பிடிச்சி இழுத்தா கூட இந்த ஆன்மா மேல போக முடியாம திருப்பி கீழே வரும். ஏன்னா இந்த மனசுல நிறைவேறாதான ஆசைகள் இருக்கிறதுனால அந்த ஆன்மா திருப்பி கீழேயே சுத்தும். அப்போ அதெல்லாம் நம்ம முறையா செய்யணும். இதெல்லாம் நம்ம முறையா யார் எடுத்து சொல்வா? அந்த காலத்துல குலகுருன்னு இருந்தாங்க, எடுத்து சொல்லுவாங்க. ஒரு பாசி போட்டாங்கன்னா அந்த பாசியிலிருந்து எடுத்து சொல்லுவாங்க, இது இன்னவெல்லாம் இருக்கு. இந்த ஆன்மா இன்னைக்கு நம்ம கேரளா போறோம் அல்லவா, பிரசன்னம் பாக்குற அப்படின்னு தேவ பிரசன்னம் பார்க்க போறோம். பிரசனத்துல இப்படி தெரிஞ்சது, பிரசனத்துல இப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கேரளா போய் பாக்குறோம் அல்லவா. இதெல்லாம் முறையா அதுல போய் பிரசனத்துல பார்க்கும்போது தெளிவா தெரியும் யாரு யாரு சந்தேகம் இருக்கிறா என்ன இதுன்ட்டு. ஜாதகத்திலே கண்டுபிடிச்சிடலாம். சூரிய சந்திரனோட ராகு கேதோ, சூரிய சந்திர வீட்டுல ராகு கேதோ, செவ்வாய் சனி, இந்த முக்கிய தோஷங்கள் எல்லாமே பித்தர்களுடைய ஆசி இல்லாமனாலதானுங்க. பிதர்களுடைய ஆசி இருந்ததுன்னா நீங்க ஒரு பாவ செயலுக்குள்ளே போக மாட்டீங்க. பிதர்களுடைய ஆசி வந்து உங்களுக்கு பெரும்பகுதி கையெடுத்து கொட்டி வரும் ஆச்சுங்களா. உங்களை வந்து கைதை கொடுறதுல பிதர்களுடைய ஆசீர்வாதம் தான், மூதாதையருடைய ஆசீர்வாதம் தான். ஒரு ஜாதகத்துல 50% தோஷங்கள் வந்து நீங்க செய்யற பாவத்தினால் வரும். மீதி 50% தோஷம் வந்து உங்களுடைய பிதர்களுடைய செய்த பாவ புண்ணியமும், பிதர்களுக்கு நீங்க செய்யாத கடமைகளால் வரக்கூடிய பாவ புண்ணியம் தான் வரும் ஆச்சுங்களா. அப்போ முறையாக இந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. இதை நீங்க மாணவர்களாக நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இது எவ்வளவு பெரிய தோசை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டோம். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? சுப்பிரமணியம் சார், சார் வணக்கம் சார். சந்தேகம்? சார் நீங்க இவ்வளவு சார் ரொம்ப கருட புராணத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார். சந்தேகம்? முற்றிலும் சந்தேகம் இல்லை சார், இல்லை சார். உங்களுக்கு தெரியும், நீங்க பிராமணர் அப்படிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த செயலினா எவ்வளவு பெரிய தோஷத்தை ஏற்படுத்துங்கிறது. ஆச்சுங்களா? நாளைக்கு தான் சார் எங்களுக்கு உண்டு. நாளைக்கு எனக்கு சார். நாளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை சார். அப்போ சிறுதியை சிறுதி, ஆமா. அதாவது சார் இதுல இன்னொன்னு என்ன சார், அவங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா சார்? கோயிலுக்கு போகும்போது கடவுள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றோம்? நம்ம பேரு, ராசி சொல்றோம், நட்சத்திரம் சொல்றோம். இறந்தவங்களுக்கு முக்கியமா இதெல்லாம் விட்டுட்டு இறந்த அப்புறம் ஆன்மாக்கு திதிகளை சொல்றாங்க. பிரதமை திதியை இந்த 14 திதிகளுக்கு தான் சார் இப்ப இந்த தர்ப்பணம் இது வருது, மகாலயம்ங்கிறது. எந்தெந்த திதியில அவங்க மூதாதை போனாரோ அந்தந்த திதிகளில் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு சார். வேற ஒண்ணும் இல்லை சார். அதே மாதிரிதான் இப்ப சார் சொன்ன மாதிரி அது ஒரு 3 வருஷம் செய்யலாம். அப்புறம் நீங்க மகாலய பட்சத்துல தொடர்ந்து செய்யலாம். ஏன் சார் இது செய்யணும்? எந்த சொத்து சம்பாதிச்சு வைக்கல, எனக்கு எந்த சொத்து வைக்கல, எனக்கு அந்த சொத்து மூதாதையர் சொத்துல எனக்கு பயன்படல, எனக்கு அந்த சொத்துனால எந்த பிரயோஜனம் இல்லை, இது கேள்வி எனக்கு இருந்தது உண்டு. எனக்கு மூதாதையர் சொத்துக்களை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு கோபம் கூட உண்டு. அப்போ என் குருநாதர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நீ இந்த ஜோதிடத்துல இவ்வளவு விஷயங்கள் நீ சொல்ற அப்படின்னா, உனக்கு ஒரு திறமை, தனித்திறமை கொடுத்திருக்காரு அப்படின்னா, அது என்னன்னு கேட்கிறியா? உன்னுடைய பூர்வ ஜீன், உன்னுடைய பரம்பரையில ஏதோ ஒரு தலைமுறையில மிகப்பெரிய ஒரு ஞானி உன்னுடைய பாட்டன், பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் இருந்திருக்கலாம். இந்த பூட்டனுடைய ஜீன் தான் இன்னைக்கு உனக்கு வேலை செய்யுது. ஆச்சா? இந்த பூட்டனுடைய ஜீன் தான் உனக்குள்ள இன்னைக்கு வேலை செய்யுது. 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க, போதி தர்மர் பார்த்திருப்பீங்க. அந்த போதி தர்மன் எப்படியோ அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை அப்படின்னா, நம்முடைய மூதாதையருடைய ஏதோ ஒரு ஜீன் தான் நம்மளுடைய உடம்புல இருந்து வேலை செய்யுது. நம்முடைய உடம்புல அந்த ஜீன் தான் நமக்கு இந்த திறமையை கொடுத்திருக்கு. அப்ப இந்த உடம்பு அவங்க தந்தது தானே சார். தாய் தந்தை ஆவாவளி தாய் தந்தையா போயிட்டோம், இல்ல தாத்தா பாட்டி ஆவாவளியாவே இருந்துட்டோம், நமக்கு கெடுதலே செஞ்சிருக்கட்டும், விட்டுருங்க. அத நீங்க உயிரோடு இருக்கும்போது காட்டுற ஒரு வெறுப்பு வேற. ஆனா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்மம் அப்படிங்கிறது மிக செய்யணும். ஏன் செய்யணும்னா, நீ இன்னைக்கு உனக்கு இருக்கிற அறிவு என்பது கூட, உனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை என்பது கூட, நான் சார் என் திறமையால நான் வாழ்றேன் சார், என் அறிவால வாழ்றேன் சார், நான் எதுக்கு சார் அவங்களுக்கு செய்யணும்? இந்த கேள்வி வரலாம். இந்த தனிப்பட்ட திறமை, தனிப்பட்ட இது கூட உன்னுடைய பாட்டன் பூட்டனுடைய ஏதோ ஒரு ஜீன் தான். எத்தனை தலைமுறை நமக்கு தெரியும் சார். ஏன் அப்பா எனக்கு ஒரு கெடுதல் செஞ்சுட்டாருன்னா அப்பா மேல வெறுப்பு இருக்கும், தாத்தா செஞ்சா தாத்தா மேல வெறுப்பு இருக்கும். என் பாட்டன் வரைக்கும் எனக்கு தெரியல, பாட்டனுக்கு முன்னாடி தலைமுறை எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. பாட்டனோட பாட்டன் பூட்டன், அந்த பூட்டனுடைய தலைமுறை எனக்கு தெரியாது. அப்போ அந்த பூட்டனுடைய ஜீன் உடம்புல இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த ஜீன் தான் எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட திறமையை எனக்கு கொடுத்திருக்கலாம். அப்போ அந்த ஜீன், அந்த தனிப்பட்ட திறமையில கொடுத்த அந்த ஜீனை கொடுத்தாரு அல்லவா அந்த பூட்டன், அவருக்கு நாம என்ன கைங்கறி செய்ய போறோம்? 7 தலைமுறைங்கிறான். நீ அதாவது 7 பிறவி, மனித பிறவி என்பது 7 ஜென்மம். நீ ஒரு பாரம்பரியத்தில் பிறப்பாய், ஒரு தலைமுறையில் பிறப்பாய், ஒரு வர்க்கத்துல பிறப்பாய். அந்த 7வது பிறக்கும் போது 12ஆம் இடத்துல கேது வந்துடும், திருப்பி நீ அடுத்த குடும்பத்துல பிறப்ப. அப்போ நீ ஏதோ ஒரு பூர்வ உன்னுடைய முன்னோர்களுடைய ஜீன் தான் உன் தனிப்பட்ட திறமை உனக்கு கொடுக்குது. அப்ப நீ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடன் பட்டுள்ளாய். இந்த உடம்பை கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், இந்த ஜீனை கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த கடனை நான் அடைச்சாகணும். சொத்தே சம்பாதிக்கல, எனக்கு ஒண்ணுமே வைக்கல, நான் ஏன் செய்யணும்? இந்த கேள்வியே வரக்கூடாது. அந்த நம்முடைய முன்னோருடைய இந்த 7ஆம் அறிவு படத்துல பார்த்தா ஒத்துக்கிறீங்க, போதி தர்மனை பார்த்தா ஒத்துக்கிறீங்க, சதீஷ் சொன்ன ஒத்துக்க மாட்டீங்களா? திருவள்ளுவர் சொன்ன ஒத்துக்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பூட்டன் பாட்டனுடைய திறமை தான் நாம இன்னைக்கு இப்படி இருக்கிறது. அப்ப அந்த ஜீன் தான் நாம இருக்கிறது. அப்ப கட்டாயம் நாம அதை செய்யணும். இதை செஞ்சாதான் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்மை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனித்திறமை, நம்ம தான் ஒரு சூரியன் ராகு எது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்முடைய குழந்தைகளாவது நல்லா இருக்கணும் அல்லவா?
நம்முடைய வர்க்கம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வர்க்கம், நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த தோஷம் வரக்கூடாது அல்லவா? அப்போ நம்ம இது செய்ய வேண்டிய கடமை அல்லவா? செய்யணும். சார் நாளைக்கு நமக்கு அப்படித்தான் பசிக்கும். நாம் செய்தால்தான் முன்னோர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு நாளைக்கு கிடைக்கும். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்து நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ ஆச்சுங்களா? இதுல சொல்லுவார் நடராஜபத்துல என்ன சொல்றது, யமனோலை வந்து உயிரை கிடக்கும் போது நீ இல்லாவது எனக்கு ஆறுதுணைம்பாரு. அப்போ அப்ப நமக்கு எந்த துணையும் கூட வராது ஆச்சுங்களா? அப்ப இறைவன் தான் துணை. ஆனால் இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த சடங்கு என்பது கட்டாயம் அந்த ஆத்மாக்கு ஒரு கை கொடுக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வைக்கும். சார் எவ்வளவு கொடிய, ஏதாவதுங்க இந்த ஸ்தூல தேகம் இருக்கு வரதான் ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்லாம், அந்த உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு தான் செய்த வினை தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கங்கணர்கள் தான் கட்டி இழுத்துட்டு போறாங்க. போகும்போது முள் கொண்ட தடியில் அடிப்பாங்கிறான் அவன் செஞ்ச பாவத்துக்கு. அப்போ அந்த கிங்கணர்கள் சொல்லுவாங்களா, நீ நல்லா பாவத்தை பண்ணியா, நல்லா அக்கிரம் பண்ணு அப்படி சொல்லுவாங்களா. அப்ப அந்த ஆன்மாவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 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 ஆவாவளி தாய் தகப்பனே இருந்தா கூட, அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு மோசமான தாய் தகப்பனா இருந்தா கூட அந்த தாய் தகப்பனுக்கு முறைப்படி தன் குழந்தை செய்யறான் அப்படின்னா அந்த தூதர்கள் சொல்லுவாங்களா, நீ அந்த குழந்தைக்கு துரோகமே பண்ண, அந்த குழந்தை பாரு உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் சரியா செய்து அந்த புண்ணியத்தினால உன்னை விட்டு கொண்டு போறோம், அந்த புண்ணியத்தினாலதான் நீ தப்பிச்ச அப்படின்ட்டு அந்த கிங்கணர்கள் சொல்வதை பார்த்துட்டு அந்த ஆத்மாக்கள், நம்முடைய தாயந்தரான ஆத்மாக்கள் நமக்கு இருக்கு வரையில் நமக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புல ஏதாவது கெடுதல் செய்திருந்தா கூட அதுக்கப்புறம் முழு ஆசீர்வாதத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்களாம். என் குழந்தை மகராசனா இருக்கணும், நான் ஒண்ணுமே செய்யாத வந்துட்டேன், என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய புண்ணியத்தை நமக்கு கொடுப்பாங்களாம். இதெல்லாம் நம்பப்படுது ஆச்சுங்களா? நம்பணும், நம்பித்தான் ஆகணும் ஆச்சுங்களா? நமக்கு மேல ஒரு சக்தி இயக்குது, நமக்கு ஏன் இது வந்தது, ஏன் இது நடந்தது, ஏன் நல்லது ஏன் கெட்டதுன்னு வரும் முறையில இதை நம்பித்தான் ஆகணும் ஆச்சுங்களா? அப்போ இதை முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முறையா பிராமணர்களை வச்சு முறையா நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நூர் சார். சொல்லுங்க. பெண்ணுக்கு மட்டும், வர்க்கத்துக்கு மட்டும் எப்படி அப்படிங்கறது கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி, அது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம அந்த பெண் வந்து செய்யலாம். அதாவது அது வந்து இந்த கன்னியாதானம் பண்ணிட்டா தேவையில்லைன்ட்டு சில சாஸ்திரங்கள் சொல்லுது. இருந்தாலும் அது ஒரு ஒரு கஷ்டங்கள் தொடர்ந்து வருது அப்படின்னா ஏதோ பிதருடைய ஆத்மா சாந்தி அடையாம இருக்குன்னு அர்த்தம். அந்த பெண்ணும் செய்வது சிறப்பு. புரியுதுங்களா? சொல்லு சசி. இப்போ நீங்க அகால மரணத்தை பத்தி பேசுனீங்க. இப்போ அது ஒரு ஆக்சிடென்ட்னால ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதுவும் இப்படித்தான், அதுக்கும் செய்யணும். ஆக்சிடென்டா இருந்தாலும் அதுவும் அகால மரணம் தான். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அது அவங்களோட விதி நடத்துக்கிறதா, இல்ல நீங்க வந்துட்டு அந்த உயிரோட இறப்பின் காலம் வரையில வந்துட்டு அந்த இங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இல்ல ஆக்சிடென்ட பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து விதிதான், விதியினுடைய தன்மையில தான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா இருந்தாலும் அது வந்து திடீர்னு ஒரு மரணம் அப்படின்னு ஒரு அகோர மரணம் அப்படிங்கறதுனால அந்த ஆத்மாவுக்கும் இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்றான் சாஸ்திரங்கள்ல. அதாவது இல்ல இப்போ நீங்க வந்துட்டு ஆத்ம சாந்தி அடையாம நம்ம இந்த பூ உலகத்துலதான் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல சூட்சும சரீரத்துல. ஆமா, அந்த ஆத்மாக்கள் வந்து விடைபெற்று போயிடும். ஆனா இருந்தாலும் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ஹோம சாந்திகள் எல்லாம் செய்யணும்னு சொல்றான். அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற ஆத்மா வந்து இது விடைபெற்று போயிடும். ஆனா அதுக்கும் சேர்த்து செய்யணும்னு தான் சொல்றான் சாஸ்திரங்கள். அது இந்த தானாக தற்கொலை செய்து கொள்வதை தவிர மற்றவங்களுக்கு இந்த ஆத்மா பூமியில வாழாது. ஆனா அது பிதர்லோகம் போயிடும். ஆனா அதுக்கும் தடுமாறும். அதுவும் ஆசாபாசங்களோடு இருக்கிறதுனால அந்த ஆத்மா கனத்து இருக்குங்கிறான். அது என்ன சொல்றான்னா, லோகோ புவன, அது மறந்துருச்சு இந்த வரி, நம்ம சமஸ்கிருதத்தில் இருக்கும். அந்த லோகத்துல வந்து அது கனத்து இருக்குமா. அந்த கனத்து ஆசை, அதாவது நிறைவேறாத ஆசையோடு இருக்கணும், கனத்து இருக்குமா திடீர்னு நடக்கிறதுனால. அந்த கனத்து இருக்கிறதுனால அதுவும் தடுமாறுங்கிறான். அதுக்கும் அந்த முறையா ஒரு வருஷம் கழிச்சு அந்த திலகோமங்கள் எல்லாம் பண்ணணும்னு தான் சொல்றான். ஆனா அதுக்கு வந்து ஒரு சகாயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு இறைவனே வழிவகுத்து கூட்டிட்டு போவார். அது விதி பயன், அது பூர்வ ஜென்ம விதியினால வருதுங்கிறான். ஏன் ஆக்சிடென்ட் வருதுங்கன்னா, இவன் பூர்வ ஜென்ம வினையில செஞ்ச ஒரு அகோர செயலால் வருதுங்கிறான். அது தனி சாப்டர். ஆனா அது வந்து விரைவேற்று போயிடும். ஆனா அதுக்கு இந்த ஹோமங்கள் செய்யணுங்கிறான். ஆனா தற்கொலை செய்து கொண்டவனுக்கு தான் அந்த குறிப்பிட்ட வயசு வரல இந்த பூமியிலேயே இருப்பான். அவனுக்கு என்னைக்கு ஆயுள், அவனாக உயிரை மாய்த்து கொண்டவன் தான் குறிப்பிட்ட வயசு வரல இங்க இருப்பான்.
புரியுதா சசி? புரியுதுண்ணா. ம். வேற இருக்கா? சுகந்தி மேம், தாரகேஸ்வரி, ஏதாவது கேள்வி இருக்கா? நந்தகுமார் சார் கேளுங்க. நமஸ்காரம். கேளுங்க. இப்போ டெய்லி வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கும் இந்த இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்துட்டு அவங்கள நினைச்சு சாமி கும்பிடுறதுக்கும் எப்படி இதை எடுத்துக்கிறது? டெய்லி காகத்துக்கு சாதம் வைக்கிற சிறப்பு இந்த நாட்கள்ல பிதிர் தேவதைகள் நம்ம வீட்லயே கன்ஃபார்ம் இருக்கும். இந்த நாட்கள்ல டெய்லி காகத்துக்கு சாதம் வச்சு ஆகணும். இந்த நாட்கள் விடவே கூடாது. இந்த நாட்கள்ல நீங்க வந்து என்ன சொல்றது, தினம் கோயிலுக்கு போறக்கும் பிரதோஷத்தப்ப கோயிலுக்கு போறதுக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரிதான் இது. இந்த நாட்கள்ல கட்டாயம் நீங்க செய்வது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஆனா டெய்லி சாப்பாடு வச்சுட்டு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுறது இந்த மாதிரியான தோஷங்களை குறைக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை எதுவுமே அவனால செய்ய முடியும், எந்த ஹோமம் செய்ய முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? டெய்லி காகத்துக்கு சாதம் வச்சா போதும். நீ சாப்பிட்றத டெய்லி காகத்துக்கு வை. அதான் சொல்றான், நீ வந்து எதுவுமே இல்லைன்ட்டா ஆத்துல மூழ்கி எள்ளு கையில் இருக்குமல்லவா, அந்த எல்லை கையில வச்சு எங்கிட்ட எந்த சொத்து இல்லை, எந்த பொருளாதாரம் இல்லை, நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு வெறும் ஜலத்தை அள்ளி அந்த எல்லை தண்ணியில விட்டு, 2 எள்ளு இருக்குமல்லவா, அந்த எல்லை தண்ணியில விட்டுட்டு கையை 2 கையும் தூக்கி காட்டணுங்கிறான். என் கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தூக்கி காட்டுனா பிதர்கள் சந்தோஷப்படுறாங்களாம். அந்த பிதர்களுக்கு வந்து திருப்தி அடைஞ்சிருக்கான். அப்படித்தான் சார் சுப்பிரமணியம் சார்? சாப்பாடுன்றவாங்க. ஆமா, அது வந்து ஒண்ணு இல்லாத செய்யணும். நான் எல்லாம் சொத்தை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது. அது ஒண்ணு இல்லாத செய்யறது. எதுவுமே இல்லை, நானே பரதேசி, என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறோம் அதை செய்யணும். சார் அதே மாதிரி இன்னொன்று இந்த இந்த இது சொன்னீங்கல்ல சார், மகாலய அமாவாசைங்கிறது, இது இந்த வீட்டுல சப்போஸ் நம்ம பசுமாடு வளர்த்து அது இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாய் வளர்த்து இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ரிலேஷன்ல யாராவது, இப்போ வந்து எங்க பெரியப்பாவுடைய பையன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் அல்லது ஒன்று ஆயிருக்கு. ஆக்சுவலா எங்க பெரியப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு வச்சுங்க. சோ அவருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்றதுக்குரிய உரிமை உண்டு. யார் வேணா பண்ணலாம். இல்ல சார், அது குடும்பத்தில் உள்ள ஒரு இல்ல சார், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பண்ணலாம் சார். ஆனா வந்து என்ன கேட்டீங்கன்னா, கயா, காசி இந்த மாதிரி இடங்கள்ல பண்றது வேற. ஆனா என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யார் தர்ப்பணம் பண்றக்குரியனா, யாருடைய விந்துவில் இருந்து பிறந்தாயோ, யாருடைய சுக்கிலத்திலிருந்து துரோணத்திலிருந்து பிறந்தாயோ அவனே அது செய்வதற்கு உரியவன், அவளே அது செய்வதற்கு உரியவங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட். பட் இந்த மகாலயத்துல வந்து அப்படி சொல்றாங்க சார். மகாலயத்துல நீங்க கயா, ராமேஸ்வரம், காசி இந்த மாதிரி இடங்கள்ல செய்யறது வந்து அது பொது நிபந்தனை. அப்படி சொல்றாங்க சார். சரி, முடிய போகுது. யாராவது இருந்தா சுருக்கமா ஒரு கேள்வி கேளுங்க. தாரகேஸ்வரி, சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா. சரி, கட்டாயம் சொல்லுங்க. ஓ, சின்ன பையன் ஆக்சிடென்ட்ல ஆகி இதானா அதுக்கு எந்த ஒரு கர்ம இது பண்ண வேண்டியது அப்படின்னு? ஆமா, அதுக்கு அதாவது ஒரு குழந்தைகளுக்கு அந்த கர்மாக்கள் கிடையாது. அது வந்து பால அரிஷ்ட தோஷம். 16 வயசு வரையில இருக்கிற தோஷம் பால அரிஷ்ட தோஷத்துல போயிடும். அதுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுவும் ஒரே ஆமா அது செய்ய தேவையில்லை. சாஸ்திரங்கள் அதான் சொல்லுது. மீண்டும் இன்னொரு பத்தி சந்திப்போம். கட்டாயம் எல்லாருக்கும் பயன்பெறும் நினைக்கிறேன்.